கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல்தான். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டாயத்த, ஆவிதரும் பட்டாயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான் கால்கள் உனக்கொண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரியாத் ஷப்லி ஹோதனை கரபலபரபா கரபா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி சொன்னது போலப்பா, இந்த வேத வசனத்தின்படி இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரீதா லைக் அண்ட் ஷல்பி ஹோதனாய் போலா கர்பி ஹோதனாய் ரிக்கம் தரோ லக்கன் ஷல்பி ஹோதனாய் கரபா உர்ரபா கரபா தீனமா கரபா உரிபி கரபா தீனமா கரபா. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம்.
ஆனால் அந்த போராட்டத்திலும் தேவனுக்கு பிரியமாய் நீ ஓடு. நெருங்கி வரக்கூடிய பாவங்களை விட்டு உதறி ஓடு. ஐ நோ ஷல் பி ஹோதனை கரபா ஊரிபி கரபா துனமா கரபா. நானே உன் பரிகாரியான கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ரியா தோலை கன்சி போல் பி ஹோதனை ருக்கந்தரோ லெக்க சகானா ரிபி ஹோதனை பார் ஹதனை ரக்கதனை கரபா ஊரிபி கமார் ரியா தோலை கன்ஷலோ ரிபி கரபா. நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நான் உனக்கு அற்புதத்தை செய்கிற தேவனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். ரியா ஷல்பி ஹோதனை கரபா ஊரிபி கரபா தீனமா கரபா. உன் இருதய அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறேன். ரியாதோலே லேக்கே ஷலோ மே கம் அன் தியோர பௌலியா கரபா. நீ அந்தரங்கத்தில் புலம்பி அழுகிறதை ஊரபா தீரபா நீ என் சமூகத்தில் அன்னாளை போல ஊற்றி கொண்டிருக்கிற காரியங்கள்ல நான் வெளிரங்கமாய் பதில் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ரியாதோலை கன் ஷலோ ரபே கரபா. அபிஷேகம் பெற்றவர்கள் இருந்த இடத்துல நல்ல அந்நிய பாஷை பேசலாமா? ரீதோ லைக் கன்ஷலோ ரி கபாபா பாபா ரிபா ரபா கரபா ஓரி கரபல பரபல பரபா துரி கரபல பரபா. fill my lord ரீதோ ரை கன்சிபோலா கர்பியா ஓரிபி கரபா. நிரப்புங்க டாடி, உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஏசப்பா. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் அளவான அபிஷேகம். fill my lord ரிபாரா துபாலா கரபோரியா தியாரபா கரபா. நன்றி ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்து மூலம் கட்டுகிறேன் ஆண்டவரே. எல்லா மாந்திரிக வல்லமைகள் செயல் இழக்கட்டும். ரீதோ லைக் அன் ஷலோ ரிபே கரபா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்க முடியாதபடி துதிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்து மூலம் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். ஜெப ஆவியினால நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க உம்முடைய பிள்ளைகளை. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க டாடி. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு பிரியம் என்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திருப்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்போ துன்மார்க்கர் மரிப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆனால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? அவர் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ. அப்போ ஆண்டவர் ஒரு மனம் திரும்புதலை அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். பிரியம் என்று சொன்னால் ஆசை, அன்பு, அப்படி பல காரியங்களை நாம் சொல்லலாம். அதாவது நாம் அதிகமாய் நேசிக்கிறவர்களுக்காய் நாம் என்ன பண்ணுவோம்? அதாவது நம்மளால முடியாததை கூட அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? செய்வோம். அதுதான் பிரியம். என கருமையான தேவ பிள்ளைகளே, உலகப்பிரமான பிரியம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு கணவன் மனைவி, மனைவி கணவன் மேல வைக்கிற பிரியம், பிள்ளைகள் பெற்றோர் மேல வைக்கிற பிரியம், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கிற அந்த காரியமும் பிரியம்தான். அதே போல வாலிப பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற காரியங்கள், இன்னைக்கு அன்பு என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற அந்த காரியத்துக்கும் பிரியம் என்றுதான் பெயர். அதே போல நம்முடைய சொந்தங்கள், உடன்பிறப்புகள், நண்பர்கள் நம்மை நேசிப்பதும் பிரியம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மனிதர்களுடைய அன்பு அல்லது நேசம் மாறி போகும். ஆனால் தேவனுடைய அன்பு என்ன பண்ணாது?
மாறாதது. ஏன் சொன்னா, நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கும் பொழுது நமக்காய் அவர் ரத்தம் சிந்தி கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார் அல்லவா? என கருமையான தேவ பிள்ளைகளே, இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர் நம்மேல் எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறார். ஏன் சொன்னா, இந்த மனுக்குலம் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தியாவது இந்த ஜனங்களை மீட்டு கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த உலகத்திற்கு வந்தார். என கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி கடந்து போயிட்டாரு. இனி வரப்போகிற நாட்கள் எப்படி வரப்போகிறார்னா, அவர் நம்மை கூட்டி சேர்த்து கொண்டு போக வரப்போகிறார். அதுதான் அந்த ரகசிய வருகை. அல்லேலூயா. ஒரு முறை அவர் குழந்தையாய் பாலகனாய் இந்த பூமியில வந்துட்டாரு. இன்னொரு முறை அவர் நம்மளை அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். அதுதான் ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை வந்த பிறகுதான், அதன் பிறகு என்ன பண்ணும், இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி இதெல்லாம் வரும். ஆனால் அதுக்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுத்து கொள்ளப்படுவார்கள். என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் யார் மேலெல்லாம் பிரியமாயிருப்பார்? சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய வழியில் அவர் பிரியமாயிருக்கிறார். அப்போ இன்னைக்கு கூட நமக்கு சிலரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க நல்ல மனுஷர்கள் சொல்லுவோம்ல, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அப்படிப்பட்டவர்களை நாம் என்ன பண்ணுவோம், நேசிப்போம். அதே போலதான் ஆண்டவர் நல்ல மனுஷனுடைய வழியில் அவர் பிரியமாய் இருக்கிறார். எபேசியர் 6:6. மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடுத்தது யார் மேல பிரியமா இருக்கிறார் என்று சொன்னால், தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறவர் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நாம் எதை செய்தாலும் தேவனுக்கு அதில் பிரியமில்லை. அடுத்தது 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அடுத்தது உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயோ ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணுமா, தசம்பாகெல்லாம் கொடுக்கணுமா, ஏன் ஆண்டவருக்கு அதை கொடுத்தாதானா அப்படிலாம் கேட்கிற அநேகர் உண்டு. ஆனால் ஏன் அந்த தசம பாகம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு ஆண்டவர் 6 நாளும் உழைக்க பலனை கொடுக்கிறார். அந்த 7வது நாள் நம்ம என்ன பண்றோம், ஆலயத்துக்கு வருகிறோம். ஆனால் ஒரு மாதத்துல வாங்குற அந்த சம்பளத்துல 10ல் 1 கொடுக்க சொல்றார். 9 நமக்கு தான். ஹல்லேலூயா. 1 தான் கொடுக்க சொல்றாரு. அதுலயும் நம்ம என்ன பண்றோம், கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம் நம்ம அநேக நேரங்கள்ல. ஆனா உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அது எவ்வளவு கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணுமா, உற்சாகமாய். அது காணிக்கை மட்டும் கிடையாது, நம்முடைய நேரங்களை தேவனுக்கு கரெக்டா செலுத்தணும். 24 மணி நேரத்துல 2 மணி 40 நிமிடம் நாம் தேவனுக்கு கொடுக்கிற நேரம். நாம் கொடுக்கிறோமா, யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அதே போல நமக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகள், அப்ப அந்த தாளந்துகளை என்ன பண்ணணும், நாம் பயன்படுத்தணும். இன்னைக்கு சிலருக்கு நல்லா பேச தெரியும், சிலருக்கு பாட தெரியும், சிலருக்கு யார்கிட்டையாவது பேசி அவங்கள எப்படியாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வழிக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்த பேச்சு திறமை இருக்கும். அப்போ இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும், ஆண்டவருடைய அன்பை நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எங்க போனாலும் நம்ம ஆண்டவருடைய அன்பை என்ன பண்ணிடணும், எப்படியாவது சொல்லிட்டு வந்துடணும். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாட்களா பாருங்க, பிசியோ போயிட்டு இருக்கிறேன் கைக்காக. அந்த போன இடத்துல இது வரைக்கும் 2 பேருக்கு சத்தியத்தை சொல்லிட்டு வந்திருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ எந்த இடத்துக்கு போனாலும், இங்க வந்தாதான் ப்ரீச்சிங் கிடையாது, எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், சத்தியத்தை சொல்லிட்டு வரணும். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல, இல்லைன்னா நீங்க பஸ்ல டிராவல் பண்ணும்போது, வேலை ஸ்தலத்துல, நம்ம அநேகருக்கு நம்ம என்ன பண்ணணும், உற்சாகமாய் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். நம்ம அநேக நேரம் சோர்ந்து போறோம். ஏன் தெரியுமா, நமக்கே இந்த பலவீனம் இருக்கே. ஹல்லேலூயா. நமக்கே இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம போய் மற்றவங்க கிட்ட சொல்றது அப்படின்னு என் பேத்தி சொன்னான். பாட்டி, நீங்க போய் சொல்றீங்க ஆண்டவர் சுகம் கொடுப்பாருன்னு,
நீங்களே அங்கே தானே போகிறீங்க, அப்போ அவங்க நினைக்க மாட்டாங்களா நீங்களே இங்கே தானே டாக்டர்கிட்ட வர்றீங்கன்னு அப்படின்னு என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா. ஆனால் கரெக்ட் கொஸ்டின் தான். எல்லாம் என்ன நினைப்பாங்க, இவங்கள தானே இங்கே வராங்க. ஆனாலும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் தெய்வ பிறவியா இல்லை, எல்லாமே மனுஷர்கள் தான். அல்லேலூயா. அப்போ அதாவது இந்த உலக மனுஷனுக்கு வருவதை போலதான் விசுவாசிகளுக்கும் சரி ஊழியக்காரர்களுக்கும் சரி எல்லாமே நேரிடும். ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்ப எதுனாலும் உற்சாகமாய் செய்ய வேண்டும். ஐயோ நானே நொடிஞ்சிருக்கிறேன், நானே இந்த வேதனையில இருக்கேன், நான் போய் எப்படி மற்றவங்களுக்கு சொல்றது? பிசாசு இப்படிதான் ஈஸியா வாயை அடைச்சிருவான். ஆனா நம்ம அந்த வாயை அடைக்கவே கூடாது. அல்லேலூயா. நாம் எப்படி நம்ம குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், பிரச்சனை, போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள் இருந்தாலும் நம்ம தைரியமா போய் இயேசு நல்லவர் என்பதை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதை உற்சாகமாய் செய்ய வேண்டும். அடுத்தது சங்கீதம் 1:2. யார் மேல தேவன் பிரியமாய் இருப்பார்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறவர் மேல ஆண்டவர் பிரியமா இருப்பார். அப்போ இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க பாருங்களேன், நம்ம சொல்றதெல்லாம் கேட்டா நமக்கு எப்படி இருக்கும்? அவங்க மேல பிரியமா இருக்கும், சந்தோஷப்படுவோம். அதே போலதான் ஆண்டவரும், நாம் அவருக்கு பிள்ளைகள். அப்போ இந்த வேதத்துல நம்ம என்ன பண்ணணும்? வாசிக்கணும், தியானிக்கணும். இது யாருக்கோ எழுதி கொடுக்கப்பட்டதே இல்லை, நமக்காக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இந்த வேத புஸ்தகத்தை நாம் தினமும் வாசிக்க வேண்டும். நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு வாசித்தாலும் இதுல இருந்து புது புது கருத்துக்களை ஆண்டவர் தருவார். நம்ம சாதாரண உலகப்பரமான புக்ஸ் எல்லாம் படிச்சோம்னா ஒரு 2 தடவை படிச்சா மனப்பாடம் ஆயிரும். இதுக்கு அடுத்தது இதான் வரும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஆனா வேதத்தை மட்டும் அப்படி கெஸ் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் புதிய கருத்துக்களை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அடுத்தது நீதிமொழிகள் 15:8. யாருக்கு தேவனை பிடிக்கும் ரொம்ப? துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்போ ஜெபிக்கிறவர்களை ரொம்ப பிடிக்கும், செம்மையானவர்களின் ஜெபம். அல்லேலூயா. ஏதோ பேருக்கு கடமைக்கு ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, செம்மையானவர்களின் ஜெபம், கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம், அதாவது மற்றவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியம். அடுத்தது தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்க நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னா, 1 எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் முதலாவது நமக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுக்கு என்ன தேவை? விசுவாசம். விசுவாசம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். விசுவாசம் இருந்தாதான் வேதத்தை படிப்போம். விசுவாசம் இருந்தாதான் பிரேயருக்கு வருவோம். அப்போ முதலாவது நாம் தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசம் நமக்கு தேவை. 2வது சங்கீதம் 18:1. அப்போ இன்னொன்னு 2வது என்ன தேவைன்னா அன்பு கூறுறது. யார் மேல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்ம அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. 3வது சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். பாருங்க, முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் தாவீது சொல்றான். அப்போ நம்ம எப்படி துதிக்கணும்? ஆண்டவரை முழு இருதயத்தோடு துதிக்கணும். அல்லேலூயா. பிரச்சனையை கண்டு சோர்ந்து போக கூடாது. பிரச்சனை நேரத்துல தான் பாட்டு பாடணும். ஆனா நமக்கு எப்போ பாட்டு வரும்? சந்தோஷமா இருக்கும்போது பாட்டு வரும். பிரச்சனை நேரத்துல பாட்டு வருமா? வராது. ஆனா பிரச்சனை நேரத்துல தான் ஆண்டவரை நம்ம துதிக்கணும். அதுக்கு தான் நமக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம தமிழ்ல ஜெபிச்சா சோர்ந்து போயிடுவோம். தமிழ்ல ஜெபிக்கும் போது மற்றவங்க பேசின வார்த்தைகள், மற்றவங்க திட்டின காரியங்கள், இதெல்லாம் மைண்டுக்குள்ள வந்து நம்ம ஜெபிக்கவே முடியாது. ஆனா அந்த நேரத்துல அதை மேற்கொள்ளணும்னா என்ன செய்யணும்னா, நல்ல அபிஷேகத்துல நீங்க பாட்டு கண்ணை மூடி ஆவியில நிரம்பிட்டீங்கன்னா, அந்த நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு எழும்புனீங்கன்னா உங்க மனதுல சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு ஆயுதம், கேடகம் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணோம்? யூஸ் பண்றதே கிடையாது. ஹல்லேலூயா. பிரச்சனை நேரத்துல தலை குப்புறப்படுத்துகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம் இல்ல. அந்த பிரச்சனை நேரத்துல நல்லா டங்ஸ்ல வேற எதுவுமே நீங்க தமிழ்ல ஆண்டட்டே இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்காதீங்க. நல்ல அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க.
பிசாசு தலை தெறிக்க ஓடி போவான். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் துதிக்கணும்னா ஏசாயா 43:21 இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்களை என்னை எதுக்கு தெரியுமா அந்த பூமியில வச்சிருக்கிறாரு? ஆண்டவருடைய துதியை சொல்வதற்காக தான். ஹல்லேலூயா. அவரை துதிப்பதற்காக தான் வைத்திருக்கிறார். அடுத்தது, வேதத்துல தேவன் யார் மேலெல்லாம் பிரியமா இருந்தார், ஏன் பிரியமா இருந்தார் பாத்தீங்கன்னா, வேதத்துல ஆண்டவர் நிறைய பேர் மேல பிரியமா இருந்தார். ஒரு சிலரை நான் அவுட்லைனா சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நோவா மேல தேவன் பிரியமா இருந்தார். ஆதியாகமம் 6:8-9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். போதும். நோவா இருந்த காலத்துல ஜனங்கள் பாத்தீங்கன்னா அக்கிரமெல்லாம் செஞ்சு, அதாவது பூமியில ஏன் மனுஷனை படைச்சோன்னு ஆண்டவர் நினைச்ச அந்த வேதனை நாள், அந்த நாள்ல கூட இந்த நோவா எப்படி இருந்தாராம்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தாராம். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் நோவா மேல ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அதனாலதான் ஆண்டவர் கண்கள்ல அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவர் தன் திட்டத்தை அவனுக்கு சொல்கிறார். இந்த ஜனங்கள்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்காங்கப்பா, சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க, இவங்களையெல்லாம் அழிக்க போற, 40 நாள் மழை பெய்யும்னு சொல்லு, கொப்பேர் மரத்துல நீ ஒரு பெரிய பேழையை கட்டு அப்படின்னு தன் திட்டத்தை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் ஆண்டவர் அவருடைய திட்டங்களை நமக்கு தருவார். அல்லேலூயா. என் மகனே இப்படி செய், இதை செய், இந்த ஊழியத்தை செய், இல்லை இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மோட கூட பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். ஆண்டவர் கனவின் மூலம் பேசுவார், சொப்பனத்தின் மூலம் பேசுவார், தரிசனத்தின் மூலம் பேசுவார், வேத வசனத்தை வாசிக்கும் போதே அந்த வசனத்தின் மூலம் பேசுவார், நாம் இருதயத்துக்குள் இருந்து பேசுவார், மெல்லிய சத்தத்தின் மூலம் பேசுவார், அநேக காரியங்களில் பேசுவார். சில நேரம் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிற குட்டி பிள்ளைங்க இருக்கும், அந்த பிள்ளைங்க வாய் வழியா கூட பேசுவார். அல்லேலூயா. அது எதேச்சியா ஒன்று சொல்லும், ஆனா நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது சரியா இருக்கும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பல விதங்களில் பேசுவார். இப்ப நோவா நீதிமானும் உத்தமனுமா இருந்தபடியினால் தேவ திட்டத்தை சொல்லி அந்த மனுக்குலமெல்லாம் அழிந்தது, ஆனால் நோவா குடும்பம் காக்கப்பட்டது பேழைக்குள். இன்னைக்கு கூட உங்களை என்னை ஆண்டவர் அவருடைய திட்டத்தை ஜனங்களுக்கு சொல்ல வைத்திருக்கிறார். ஏன் சொன்னா, இந்த மனுக்குலம் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, ஆனா நம்ம வேலை என்ன? சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சா பரலோகம், கீழ்ப்படியலனா நரகம். அல்லேலூயா. அடுத்தது, ஆபிரகாம் மேல் தேவன் பிரியமாய் இருந்தார். ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 12:4, எபிரேயர் 11:8. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்க, இதுல ஆதி ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் சொன்ன உடனே அவன் என்ன பண்றான்? கீழ்ப்படிந்து போகிறான். ஆனால் எபிரேயர் 11:8 போகிற இடம் என்னதென்று அறியாம அவன் என்ன பண்றான்? அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது, கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு வரும்போது 2011 ஆண்டவர் ஒரு சத்தத்தின் மூலம் பேசினார். அதிகாலை 3:30 மணி ஆண்டவர் எழும்பும்போது பூந்தமல்லியில வீடப்பார் அப்படின்னு சொன்னார். என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த நாட்கள்ல ஆண்டவர் சத்தத்தை கேட்டு அது வரைக்கும் எங்கெங்கேயோ வீடு பார்த்து அலைஞ்சோம். ஆனா 2011 இருந்து ஆண்டவருடைய அந்த சத்தம் கேட்ட நாள்ல இருந்து இந்த பூந்தமல்லி பகுதியை சுற்றி சுற்றி வந்தோம். அல்லேலூயா. ஆனா பாருங்க, சுற்றி சுற்றி வந்து 17 தான் இந்த இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அவ்வளோ இடம், இந்த பூந்தமல்லியில கால் வைக்காத இடமே இல்லை. அந்த அளவுக்கு எல்லா இடத்தையும் நாங்கள் போய் பார்த்தோம். ஆனால் கடைசியில் இது ஒன்றுமே இல்லை.
ஒரு குப்பைமேடா இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த நாள்ல எங்களுக்கு இந்த ரேட் ரொம்ப கம்மியா தான் இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் கிடைச்சது. ஆனா வரும்போது நினைச்சோம், இந்த இடத்துல ஆளே இல்லையே, இப்படி ஒரு வனாந்திரத்தில் ஆண்டவர் கொண்டு வச்சிருக்கிறாரே நினைச்சோம். ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்க வந்து கொஞ்ச நாட்கள்ல எங்களை சுத்தி எவ்வளோ வீடுகளை ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதங்க. போன்னு சொன்னாரு, எவ்வளோ தடைகள் இருந்தது இங்க. அதாவது அநேக காரியங்கள் பேசினார்கள், வீட்டிலையும் சில காரியங்கள். ஆனாலும் ஆண்டவர் தடைகளை உடைத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். கீழ்ப்படிந்ததுனால தான் இன்னைக்கு என் மகனை ஊழியத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இன்னைக்கு சர்ச் ஆரம்பிக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவன்கிட்ட சொன்னேன், வீடே கிடைக்காத போது சொன்னேன், நீ உன் வேலை செய்யற இடத்துலயே வீடை பார்த்துரு, அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்து போயிரு, நாங்கள் இப்படியே எங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அவன் கேட்கல. ஒன்னே ஒன்று சொன்னான், ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்தால் நான் ஒழுங்காக டியூ கட்டி முடிப்பேன், ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போனால் பாதியிலே நான் டியூ கட்டாமல் முடியாமல் வீடு அப்படியே போச்சுன்னா என்ன பண்ண, இப்படி தான் கேள்வி கேட்டான் என் பையன். ஆனால் ஆண்டவர் சொல்லி வந்ததுனால சில இழப்புகள் ஏமாற்றங்கள் இந்த இடத்துல வந்தாலும் என் தேவன் இன்றைக்கு அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாய் தேவன் இந்த இடத்தை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால தேவன் அவன் மேல் பிரியமாயிருந்தார். அது மட்டும் இல்ல, பலி செலுத்த போ சொல்லும் போது அவன் என்ன பண்றான், முதல்ல போன்னு சொல்லும் போது இடத்தை விட்டு புறப்பட்டு போனான். நடுவில் ஆண்டவர் காத்துரு, நான் உனக்கு கர்ப்பத்தின் கனியை தருவேன்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணிட்டான், நடுவில் 10 ஆண்டுல அதை உடைச்சிட்டான் தேவ திட்டத்தை. தன் மனைவியுடைய வார்த்தையை கேட்டு ஆகாரை மணந்து கொண்டு இஸ்மவேலை பெற்றெடுத்தான். 10 வருஷத்துல அந்த திட்டம் உடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். 25 ஆண்டுகள் அப்புறம் ஒரு 15 வருஷம் காத்திருந்து ஈசாக்கை பெற்று கொண்டான். ஆனா இப்படி அவன் அந்த இடத்துல தன் மனைவி பேச்சை கேட்டு கீழ்ப்படியாதனால ஒரு டெஸ்ட் வைக்கிறார். நம்ம கூட சில நேரம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போகும்போது சில டெஸ்ட் வைப்பார், சில சோதனை. டெஸ்ட்னா என்ன, சோதனை. அதே போலதான் ஆபிரகாமுக்கு என்ன சோதனை வந்தது, அந்த ஈசாக்கை கொண்டு மோரியா மலையில பலியிடுன்னு சொன்னார். இப்போ அவன் ஆபிரகாம் அந்த சாராள்கிட்ட போய் எதுவுமே கேட்கவே இல்லை. என்ன ஆண்டவர் சொல்றாரு, உன் பையனை கொண்டு போவா வேணாமான்னு கேட்டாரா, கேட்கல. கேட்காம நேரா கொண்டு போயிட்டார். கொண்டு போய் அந்த கத்தி எடுத்து ஓங்குற வரைக்கும் ஆண்டவர் சும்மா இருந்தார். அப்புறம் தான் சொல்றார், பிள்ளையாண்டர் மேல கை வைக்காத, இப்பதான் நீ கீழ்ப்படுகிறவன் நான் தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சோதனையின் மத்தியில தான் நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோமா இல்லையான்றத ஆண்டவர் தெரிந்து கொள்வார். அது வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு எல்லாம் கீழ்ப்படிய தான் செய்வோம். நல்லா ஜெபம் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், வேதத்தை வாசிப்போம், ஊழியம் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனா நம்ம வாழ்க்கையில சில குறைகள், சில காரியங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் கீழ்ப்படுகிறவங்களே அவங்க மேல பிரியமாயிருக்கிறார். மூணாவது, யாக்கோபு மேல பிரியமா இருந்தார். ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 32:22, ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். பாருங்க, யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தான். இந்த தனித்து இருக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. நம்ம கும்பலா இருக்கிறது, கூடி இருக்கிறது எல்லாமே ஈஸி. தனியா நிக்கிறது தான் கஷ்டம். அல்லேலூயா. தேவ சமூகத்துல தனிமையில வரணும். அல்லேலூயா. தனியா வரணும். நம்ம இன்னைக்கு ஃபேமிலியா ஜெபம் பண்ணலாம், நம்ம குழுவா ஜெபம் பண்ணலாம், பிரேயர் செல்ல ஜெபம் பண்ணலாம். ஆனா வீட்டில் நீங்க தனித்து ஆண்டவரோடு கூட பேசுறீங்க பாத்தீங்களா, அதுல தான் ஒரு மனுஷனுடைய உயர்வே இருக்கு. ஹல்லேலூயா. யாக்கோபு இப்போ தான் நேசித்த ராகேல கூட என்ன பண்ணிட்டான், அந்த யாப்போக்கு நதிக்கு அந்த பக்கமா எல்லாரையும் போ சொல்லிட்டான். இப்ப தனியா நின்று பொழுது விடிகிற மட்டும் போராடி ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுப்பா, போறேன்றாரு, விடவே இல்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன், போராடி ஜெபிக்கிறான். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன?
என் பேர் யாக்கோபு. அல்லேலூயா. அது வரைக்கும் அவங்க அப்பாட்ட சொன்னா அவன் பேர் என்ன, ஏசான்னு பொய் புழுவனான். ஆனா உலக தகப்பனிடத்துல பொய் சொன்னா ஆண்டவருக்கு முன்னால பொய் சொல்ல முடியல. அவன் உண்மையான பேரை சொல்றான், யாக்கோபு. ஆண்டவர் சொல்றார், இனி நீ யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல் எனப்படுவாய். யாக்கோபு என்று சொன்னால் எத்தன், ஏமாற்றுகிறவன். ஆனா அவனை இஸ்ரவேலாய் எல்லாருக்கும் தகப்பனாய் அவனை ஆண்டவர் உயர்த்தினார். ஏன் தெரியுமா? அவன் போராடி ஜெபித்ததுனால. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில போராடி ஜெபிக்கணும். பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது. அந்த பிரச்சனையின் மத்தியில போராடி ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதே போல யோசேப்பு மேல தேவன் பிரியமாயிருந்தார். ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. பாருங்க, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு கேட்கிறான். அப்போ யோசேப்பு போத்திபார் வீட்டுக்கு போகும்போது சகலமும் அவனுக்கு நன்மையா இருக்கு. சாவி கொத்தே அவன் கையில தான் இருக்கு. அவன் என்ன வேணா செய்யலாம். ஆனா அந்த நேரத்திலையும் தன் எஜமான் போத்திபாருக்கு அவன் உண்மையா இருக்கிறான், கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறான். அந்த இடத்த விட்டு போத்திபார் மனைவி அதாவது தகாத காரியங்களை செய்ய வரும் பொழுது அவன் அந்த இடத்த விட்டே ஓடி போறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா பாவத்தை விட்டு முதலாவது விலகி ஓடணும். யோசேப்பு விலகி ஓடினது அதாவது போத்திபார் மனைவி கிட்ட இருந்து ஓடினான். இன்னைக்கு இந்த உலகப்புறமான எத்தனை பாவங்கள், ஒருவேளை சினிமா இருக்கலாம், இல்லாட்டா சீரியலா இருக்கலாம், இல்லாட்டா கேம்ஸ், நிறைய பேருக்கு அது அடிக்டா இருக்கலாம், நிறைய காரியங்கள். சிலர் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்க்க டைம் போறதே தெரியாது. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம நேரத்தை எல்லாம் பிசாசு கொள்ளையாடி விடுவான். அப்போ எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அதை விட்டு விலகி ஓட வேண்டும். அல்லேலூயா. அதே போல மோசே மேல தேவன் பிரியமா இருந்தார். ஏன் தெரியுமா? என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், என் வீட்டில் எங்கிலும் உண்மையுள்ளவன் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசே என் வீட்டு எங்கிலும் உண்மையா இருக்கிறான். ஏன் சொன்னார் தெரியுமா? அங்க ஆரோனும் மிரியாமும் சொல்றாங்க, உன் கூட தான் ஆண்டவர் பேசுவாரா, என் கூட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு கோபம் வருது. அப்பதான் சொல்றாரு, மோசேன் வீட்டில் எங்கிலும் அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவன் சாந்த குணம் உள்ளவன் சொல்றார். அது மட்டுமல்ல, அவனோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன் என்று சொல்கிறார். சொல்லிட்டு 12:10, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை. ஆண்டவர் கோபமா அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. மிரியாம் அப்படியே குஷ்டரோகியா மாறிறா, வெண்குஷ்டம். அல்லேலூயா. உடனே மோசே தன்னுடைய அதாவது அக்காக்காக பரிந்து பேசுறான், எப்படியாவது சோகம் கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு 12:14, கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவள் என்றார். பாருங்க, மோசே மேல எவ்வளவு பிரியம் இருந்தா. அவங்க அக்கா தான் மிரியாம். ஆனாலும் அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்ல. ஆனா ஆரோன், மிரியாம், மோசே இவங்க தான் பேசிக்கிறாங்க. நான் உன்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவாரா, என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு சாதாரணமா பேசிக்கிறாங்க. ஆனா அதுவே ஆண்டவருக்கு என்ன வருது? கோபம் வந்து அவர் சொல்றாரு, நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை, என் மோசே எப்படி இருக்கிறாரு, என் வீட்டு எங்கிலும் அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னும் அவன் அநேக காரியங்கள்ல உண்மையா இருந்தான், ஊழியத்துல உண்மையா இருந்தான். ஒரே இடத்துல தான் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னா கண்மலை என்ன பண்ணிட்டான்? அடிச்சிட்டனால அவனுக்கு கானானுக்குள்ளேயே போக முடியாதபடி ஆண்டவர் தண்டனை கொடுத்தாலும் கடைசியில் அவனுடைய பாடியை அவர் தான் அடக்கம் பண்றாரு. அல்லேலூயா. இன்ன வரைக்கும் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்போ ஆண்டவர் அவனை அவ்வளவாய் நேசித்தார் மோசே. அல்லேலூயா. அதுதான் பிரியம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது. இப்ப இவங்கெல்லாம் நல்ல காரியம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா தாவீது மேல ஏன் தேவன் பிரியமாய் இருந்தார், ஏன் அவனை நேசித்தார்? அப்போஸ்தலர் 13:22 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அவனை கொடுத்து சாட்சி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தாவீது பாருங்க, அவன் எப்படி இருக்கிறான்? அந்த தாவீது ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஏன் அவன்கிட்ட இருந்த நல்ல காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது 1 சாமுவேல் 16:13 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். பாருங்க, முதலாவது தாவீது ஆண்டவர் நேசிக்க காரணம் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்னொன்னு, அவன் துதிக்கக்கூடிய ஒரு மனிதன். எப்ப பாரு என்ன பண்ணுவான்? காட்டுல ஆடுகளை மேய்க்கும் போது கிண்ணறங்களை வைத்து அவன் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தான். அப்போ துதிக்கிறவர்களை தேவனுக்கு பிரியம். தாவீது துதித்து கொண்டே இருந்தனால அவனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது 2வது அபிஷேகம் இருந்தது. 3வது 1 சாமுவேல் 16:18 கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அவனோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். 1 சாமுவேல் 17:36 அவன் தேவன் மேல் வைத்த ஒரு வைராக்கியம். வாசிப்போமா? அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளின் தேவனை நிந்தித்தானே. பாருங்க, ஆண்டவர் மேல வைத்த அந்த வைராக்கியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு வைராக்கியமாய் தேடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நம்முடைய காரியங்களில் வைராக்கியம் பாராட்டுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 26:9 அதாவது பகஞ்சரை பழி வாங்க கூட அவன் விரும்பல. ஏன்னு சொன்னா, சவுல் பக்கத்திலே அவன் தூங்கிட்டு இருக்கிறான், போய் அங்கே செம்பு ஈட்டியெல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த அந்த அவனுடைய மெய்காப்பாளன் சொல்றாரு, நான் இந்த சவுலை ஒரே குத்தா குத்திட்டான்னு கேட்குறான். அப்போ அந்த தாவீது சொல்றான், இல்லை இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல கை போடலாகாது. ஹல்லேலூயா. அப்போ பகைவரை கூட நேசிக்கிற ஒரு இருதயம் தாவீதுக்கு இருந்தது. அடுத்தது 1 சாமுவேல் 30:6-8 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளை நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்போ தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். பிரச்சனை, எல்லாரும் கல்லை தூக்கிட்டு நிற்கிறாங்க இவன் மேலே அடிக்கிறதுக்கு. ஆனால் இவன் சண்டைக்கு போகல, தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்து அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இன்னொன்று 2 சாமுவேல் 24:15-17 அவன் செய்த பாவம் என்னன்னா, ஜனத்தொகையை கணக்கிடுகிறான். கணக்கிட்டதுனால ஆண்டவருக்கு கோபம். அதனால 3 வாதைகளை உண்டு பண்ணவான்னு கேட்கும்போது அவன் சொல்றான், மனுஷன் கையில் விழுவதை காட்டிலும் கர்த்தர் பாதத்தில் விழுவது மேல் என்று சொல்கிறான். ஆனா அவன் சொன்னாலும் அது ஒரு கொள்ளை நோய் அந்த இடத்துல உருவாகிறதை பார்க்கிறோம். 15 2 சாமுவேல் 24:15 இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். 70,000 பேர் செத்துட்டாங்க பாருங்க. இத பார்த்த உடனே ஆண்டவர் மனம் மாறுறாரு, அந்த தூதனை நிறுத்துப்பான்னு சொல்றார். அப்பதான் தாவீது சொல்றான்,
நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? ஹல்லேலூயா. நாத்தான் தீர்க்கதரிசி போய் எச்சரிக்கும் போது அவன் மனம் திரும்புகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தாவீது கிட்ட ரொம்ப பிடிச்ச காரியம் என்னன்னா, அவன் தவறு செய்வான். தவறு செய்துட்டு ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடுவான்? அப்படியே சரண்டர் ஆயிடுவான். நான் தான் ஆண்டவரே தப்பு செய்தேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதத்துல விழுகிறதுனால ஆண்டவருக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்க வீட்டுல 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பிள்ளைங்க தப்பு செய்துட்டு அதை அந்த செய்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி உங்ககிட்ட வந்து, மா சாரிம்மா, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மனதார கேட்கும்போது அந்த பிள்ளைங்க மேலே உங்களுக்கு என்ன வரும்? பாசம் வரும். ஆனால் அதே சமயத்தில் தவறு செய்துட்டு அந்த குற்ற உணர்வே இல்லாமல், அந்த மன்னிப்பு கேட்குற குணமும் இல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்தா அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை மேலே பிரியம் இருக்குமா? கட்டாயம் பிரியம் இருக்காது. அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தாவீதும் அப்படிதான். தவறு செய்வான், ஆனாலும் ஆண்டட்ட உடனே மன்னிப்பு கேட்பான். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் பாவி, நான் தான் இந்த பாவம் செய்தேன், இந்த ஆடுகளையே நீங்கள் அழிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறத பார்க்குறோம். ஆனால் இப்படி நல்ல குணங்கள் நிறையா இருந்தாலும் இந்த தாவீது செய்த ஒரே தவறு என்னன்னா, 2 சாமுவேல் 11:1-2. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல பார்த்தீங்கன்னா தாவீது தன் வாழ்க்கையில செய்த அதாவது பெரிய பாவம் என்னன்னா, அவன் அதாவது பட்சேபாள் கிட்ட அவன் செய்த விபச்சார பாவம் தான் பெரிய பாவம். ஏன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 20:17 என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாமா? யாத்ராகமம் 20:17. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனை. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. இந்த இடத்துல இந்த பட்சேபாள் யாரு? பிறனுடைய மனைவி. அப்போ இந்த தாவீது செய்த முதல் பாவம் என்னன்னா, அடுத்தவனுடைய மனைவியை அவன் இச்சிக்கிறான். ஹல்லேலூயா. அதாவது சண்டைக்கு போக வேண்டிய யுத்த களத்தில் இருக்க வேண்டிய அவன் யுத்த களத்தில் போய் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான்? இப்போ நல்லா படுத்து வீட்டில் தூங்கிட்டு சாயங்காலமாக அப்படியே போய் என்ன பண்ணுறான்? உப்புரிகையில், அதாவது மாடியில் உலாவிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பச்சைபால் கண்ணுக்கு தெரிகிறா. அவளை பார்த்த உடனே அவன் இச்சைக்குள்ளாகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்று பிறனுடைய மனைவியை அவன் இச்சித்தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 11:17. பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோட யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். இப்போ உரியா, அதாவது அந்த உரியாவின் மனைவின்னு தெரிஞ்சும் அவன் என்ன பண்றான்? தனக்கு உரிமையா எடுத்துக்கொள்கிறான். அடுத்தது 2 சாமுவேல் 11:6 வாசி. 11:6. அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அன்னைக்கு ஆள் அனுப்பினான். இப்போ 6ல இருந்து 13 வரைக்கும் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல என்ன கொடுத்துருக்குன்னா, இதுல அந்த உரியாவின் மனைவியோடு அவன் தொடர்பு இருந்ததுனால இப்போ அவள் கர்ப்பவதியா இருக்கிறாள். இதை மறைப்பதற்கு உரியாவை என்ன பண்றான்? அந்த ஸ்தலத்திலிருந்து, அந்த போர்ல இருந்து அவனை கூப்பிட்டு அவனை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும், தான் மேல தப்பே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உரியாவை வீட்டுக்கு அனுப்ப ட்ரை பண்றான். ஆனா உரியா உண்மை உள்ளவனா இருக்கிறபடினால் அவன் சொல்றான், எல்லாரும் யுத்த வீரர்கள் போர்ல இருக்கும்போது நான் என் மனைவி கிட்ட போகக்கூடாது, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், அரண்மனையிலே படுத்து கொண்டான். எவ்வளவு சொல்லியும் கேட்கல. இப்போ பாருங்க, அவன் அதாவது தன்னுடைய எஜமானுக்கு அவன் உண்மையா இருக்கிறான். ஆனா அவன் எஜமானோ அவனை பழி வாங்குகிறதை பார்க்கிறோம். அவன் என்ன பண்றான்? அந்த உரியாக்கிட்டே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து இந்த லெட்டரை கொண்டு வரான்.
உரியாவை நல்லா சண்டை நல்லா நடக்கும்போது எங்க மும்முரமா நடக்குதோ அந்த இடத்துல அவனை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்? உரியா சாகணும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு இன்னசென்ட்டா அவன் தன்னுடைய எஜமானை நம்பி, எப்படி ஒரு நாய் தன் எஜமானை நம்பி அவங்க விஷத்தை சாப்பாட்டுல கலந்து வச்சா கூட அதுக்கு தெரியாது, சாப்பிடும். அதே மாதிரி தான் இவனும் அந்த எஜமான் தாவீதுக்கு உண்மையா இருக்கிறான். ஆனா அவன் கையிலே லெட்டரை எழுதி கொடுத்து இவனை மும்முரமா சண்டை நடக்கிற இடத்துல நிக்க வச்சு இவனை கொன்னுறணும் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறான். ஆனா இந்த உரியா அதையும் படிக்காம கொண்டு போய் என்ன பண்ணிட்டான்? கொண்டு போய் கொடுத்துட்டான். இப்ப பாருங்க, அவனை நல்லா சண்டை போடுற இடத்துல நிக்க வச்சு உரியா இறந்து போயிட்டான். அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கு? யாத்ராம் 20:13. கொலை செய்யாதிருப்பாயாக. இப்ப கொலை செஞ்சிட்டானா, முதல் கண்ணி நிச்சயில விழுந்தான். 10 கட்டளையிலேயே அவன் எத்தனை கட்டளை மீறான் பாருங்க. ஒன்று இச்சை, இச்சையாதிருப்பாயாக, அது ஒரு பாவம். அடுத்தது பிறனுடைய மனைவியை என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாதுன்னு இருக்கு, அதை மீறான். அடுத்தது என்ன பண்றது? அவனை அதாவது அவனை எப்படியாவது அவன் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறான். களவு செய்யாதிருப்பாயாகன்னு இருக்கு. களவுன்னு சொன்னா இதுவும் ஒரு களவு தான், இல்லை திருடு மட்டும் இல்லை, திருட்டுத்தனம் தானே இது. அவன் செய்த தப்பை மறைக்கிறதுக்கு உரியாவை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறான். அடுத்தது 4வது கொலை செய்யாதிருப்பாயாக. உரியாவை கொலை செஞ்சது இவன் செய்யலைனாலும் இவனுடைய சூழ்ச்சி அந்த யுத்தத்தில் வச்சு அவனை சாகடிக்கிறான் பாருங்க. இப்படி மேல 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 அவன் அந்த 10 கட்டளையே மீறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இப்போ இப்படி இவன் நல்லா அவனுடைய செல்வாக்கு, அவன் ஒரு ராஜா, எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டான். ஆனா நடந்தது என்ன? 2 சாமுவேல் 12:7. 2 சாமுவேல் 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல சாபத்தை அவன் சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. இப்போ அவன் செய்த எல்லாத்தையும் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றார், இப்பெல்லாம் நீ செஞ்சிட்டியே, ஆண்டவரை இது பண்ணிட்டியே, அசட்டை பண்ணிட்டியே அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பிறக்கிற அந்த குழந்தை அவலட்சணமாய், அதாவது அந்த ஒரு வியாதி கண்டு அந்த பிள்ளைக்காக ஃபாஸ்டிங் போட்டெல்லாம் ஜெபிக்கிறான். ஆனால் அந்த பிள்ளை இறந்து போகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் அதன் பிறகு நாத்தான்வேல் அவரை எச்சரித்த பிறகு அவர் செய்த காரியம் என்னன்னா, சங்கீதம் 51:7, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இப்ப பாருங்க, அவன் தவறு செஞ்சிட்டான். ஆனா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், நான் சுத்தமாவேன். என்னை கழுவும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் என்ன கழுவுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அடுத்தது பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா, என் இருதயம் கெட்டு போச்சு ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயம் வேணும், நிலைவரமான ஆவிய என் உள்ளத்துல தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறான். அடுத்தது 12, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும்
திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பா. நான் என்ன ரட்சிப்பெல்லாம் இழந்து போயிட்டேன். உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷம் எனக்கு வேணும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாவம் நமக்குள்ள வந்துட்டா நம்மளால ஜெபிக்க முடியாது, நம்மளால துதிக்க முடியாது. ஒன்று பாவம் வந்தாலும் செய்ய முடியாது, கவலை வந்தாலும் ஜெபிக்க முடியாது. ரெண்டு விதமா இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, உற்சாகத்தின் ஆவிய எனக்கு தாங்கன்னு கேட்கிறான். அடுத்தது 17. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்போ ஆண்டவரே நான் உடஞ்சி போய் நிற்கிறேன், இருதயம் நொறுக்கப்பட்டு நிற்கிறேன், நீங்கள் உடஞ்ச இருதயத்தை புறக்கணிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவன் அந்த சங்கீதத்தை அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதில் முதல் மேலே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, பச்சேபாலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அப்ப அந்த நாத்தான் வேல் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின பிறகு இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவருக்கு தாவீதின் மேல ரொம்ப பிரியம். ஏன்னு சொன்னா அவன் தவறை உணர்ந்து அவன் என்ன பண்றான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை கழுவுங்க, இரத்தத்தால கழுவுங்க. என்னைக்கு நாம் செய்த தவறை தவறு என்று முதலாவது ஒத்துக்கொள்கிறோமோ, அதற்காய் மனஸ்தாபப்படுகிறோமோ, அதற்காய் கண்ணீர் வடிக்கிறோமோ, தேவ சமூகத்திலிருந்து அழுது புலம்புகிறோமோ, அன்னைக்கு தான் அந்த பாவம் நம்மை விட்டு போகும். ஹல்லேலூயா. அந்த வேதனை வலி, ஆண்டவரே உமக்கு நீ எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே, நான் இப்படி போய் பாவம் செஞ்சிட்டேனே, இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கப்பா, ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பான்னு ஆண்டட்ட என்ன பண்ணணும், நாம் சுத்திகரிப்பை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னது போல இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், என் மகளே, மகனே, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவள், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்வார். அதனால பாவத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, மறைக்க கூடாது. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வரலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அந்தரங்கம்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, யாருக்குமே தெரியாத ஒரு மறைவிடம் இருக்குல்ல, அந்த அந்தரங்க வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோமா, நம்ம குடும்பத்துக்கு உண்மையா இருக்கிறோமா, மனைவிக்கு உண்மையா இருக்கிறோமா, கணவனுக்கு உண்மையா இருக்கிறோமா, நம் பெற்றோர்களுக்கு உண்மையா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே தற்பரிசோதனை பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் பாவி அப்படின்னு சொல்ல வேணாம், ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்க, ஆண்டவரே என் கண்களை கழுவுங்கப்பா, என் இருதயத்தை கழுவுங்க, வாயின் வார்த்தைகளை கழுவுங்க. ஏன்னா எத்தனை முறை நம்ம பேசும்போது நம்மை அறியாமல் மற்றவர்கள் ஊண்டிங் ஆவாங்க. நம்ம சாதாரணமாக பேசியிருக்கலாம், ஆனால் கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவங்க இப்படி பேசிட்டாங்களே, அப்போ அவங்க அந்த இடத்துல ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் அது என்னது, சாபம் இல்லை. அப்போ ஆண்டவரே நான் ஒரு வேளை தவறுதலாய் பேசியிருந்தா மன்னிங்க ஆண்டவரே, உங்களோட ரத்தத்தால் கழுவுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் வருகை வரை. ஹல்லேலூயா. என்னை சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க, என்னை ரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்வார், என் மகளே, மகனே, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தமானதை அவன் செய்வான்னு சொல்லி தாவீது மேல அவ்வளோ அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா, என் மகள், என் மகன் என் ஊழியத்தை செய்வான். எந்த வேலையில இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போது ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். வாட்ஸ்அப் நம்ம கையில் இருக்கு. முன்னெல்லாம் பாருங்க, ஃபோன் பட்டன் ஃபோன் தான், நம்ம ஃபோன் பண்ணி தான் பேச முடியும். இப்போ அப்படி இல்லை, வாட்ஸ்அப்பை தட்டுனா வசனம் போகுது இல்லை. நிறைய பேருக்கு நான் அனுப்புகிறேன், நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய பேருக்கு உங்கள் ரிலேஷனோ சொந்தக்காரங்களோ இல்லாவிட்டால் நண்பர்களோ எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் இங்கே கேட்டுடுறீங்க, ஆனால் கேட்காம நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணும், அந்த மெசேஜ் கடந்து போகும். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நல்லவர். அதனால் நம்ம எல்லாருமே ஊழியம் செய்யணும். யாரும் நான்
இதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லவே முடியாது. தகுதி இல்லாத நம்மை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன்ப்பா. அன்பின் தகப்பனே, உம நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரியான் ஷாலோரு வீக்கரபா. பிரியம் என்கிற தலைப்பில் இன்னைக்கு நாங்க வேதத்தை தியானித்தோம் ஆண்டவரை. ஏசப்பா, வேதத்துல யாரையெல்லாம் நேசித்தீங்க, ஏன் நேசித்தீங்கன்னு சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆனாலும் எல்லாரை காட்டிலும் அப்பா நீர் பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவிகளை நேசிக்கிறவர் ஆண்டவரே. தாவீது அந்த விபச்சார பாவத்தை செய்தாலோ ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே தாவீதை எச்சரித்து மனம் திரும்பி ஆண்டவரே, மனம் திரும்புதலில் தான் நீர் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே மன்னிப்பு கேட்க ஆண்டவரே ஒப்புரவாக வைத்தீங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலேயோ வந்திருக்கிற பிள்ளைகள், யூடியூப்ல பார்க்கிறவர்கள் யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலோ, ஐயோ என் பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரா என்று சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவமாயிருந்தாலோ தேவன் அவரை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம் பாவங்களை முதுகு பின்னால் எரிந்து போடுகிற தேவன், கடலின் ஆழத்தில் தூக்கி எறிகிற தேவன், அதை திரும்பி பார்ப்பது இல்லை. ஹல்லேலூயா. உலகம்தான் உன் தவறுகளை சுட்டி காட்டும். உலகம் உன் தவறுகளை அதாவது குறை சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஆனால் தேவன் உன்னை ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. அந்த தேவனிடத்தில் மறுபடியுமாய் நீ கடந்து வந்து ஆண்டவரோடு அந்த ஆதியிலிருந்து அன்புக்குள்ள மறுபடி நீ கடந்து வருவாய் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உன் மூலம் அற்புதங்கள் மறுபடியும் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நான் உன் குடும்பத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த கனத்தை இந்த நாள்ல வந்திருக்கிற உங்களுக்கும் யூடியூப்ல பார்க்கிறவர்களுக்கும் ஆண்டவர் தரப்போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்மளை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வீண் விரயங்கள், பண விரயங்கள், மருத்துவ செலவுகள் குடும்பத்துல வரக்கூடாதாப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.